ஏன் இப்பொழுது அழுகிறாய் மகளே? எவ்வித தவறையும் தங்கள் மகள் செய்யவில்லை. இங்கு வந்தது நந்தி தேவர் என கூட யாம் அறியேன். அதை நானும் அறிவேன். இதில் உன் தவறு ஏதும் இல்லை. நிலைமையை உணர்ந்த பின்னும் எதற்காக இந்த கோபம்? கோபம் கொண்டது உண்மைதான், ஆனால் உன் மீது அல்ல மகளே, அந்த நந்தி மீது. இங்கு வர அவனுக்கு என்ன துணிவிருக்க வேண்டும்? நீ ஒரு பாவமும் அறியாதவள். நிம்மதியாக இரு. கேள்விகளும் குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதில்தான் நான் உழன்று கொண்டிருக்கிறேன். தெளிவான விளக்கத்தின் காட்சி இதுவரை தெரியவில்லை. ஒருவேளை கிடைத்திருந்தால் வழிகாட்டலாய் இருந்திருக்கும். சில தினங்களாக நடக்கும் நிகழ்வுகளால் மற்ற விஷயங்களில் எனது மனதை இருத்தக்கூடிய சக்தியை இழந்து விட்டேன் தந்தையே. மிகவும் சோர்வடைந்து விட்டேன். குழப்பங்களே மிகுந்துள்ளது. உனக்கு எவ்வித துக்கமோ சந்தேகமோ வேதனையோ வர தேவையில்லை. அனைத்து கேள்விகளுக்கும் உன் தந்தையிடம் பதில் உள்ளது. நீ நிம்மதியாக வாழ வேண்டிய அனுக்கிரகம் பெற்றவள். அவர் இங்கு ஏன் வர வேண்டும் தந்தையே? அவர் வேண்டுவதுதான் என்ன? எமது சந்தோஷத்தை அவர் ஏன் பறிக்க விரும்புகிறார்? காரணத்தை கூறுங்கள். நான் காண்பது கனவா? பிரஜாபதி தக்ஷன் புதல்வியின் முகத்தில் பயரேகையா? யாரை எண்ணி? அதை போக்க ஒரு வழி உள்ளது. அமைச்சரே, பணிகிறேன் அரசே. அனைத்து நகரவாசிகளுக்கும் அறிவியுங்கள், பிரஜாபதி தக்ஷன் அவர்களை காண விரும்புகிறேன் என்று. உத்தரவு அரசே. விரைவில் நீ உணர்வாய் மகளே. உனது தந்தையின் சக்தியானது அகிலத்தின் அனைத்து சக்திகளை காட்டிலும் உயர்ந்தது என்று உணர்வாய். முகம் மிக கவலையாக உள்ளதே. வாட்டத்தின் காரணம் என்ன? காரணம் தெரியாதா இருவருக்கும்? எதற்காக இந்த நாடகம்? சர்வமும் அறிந்த சர்வேஸ்வரர் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தும் சொன்னதையே சொல்லி தொந்தரவு செய்து தேவியை அழைத்து வாருங்கள் என்று கூறினீர்களே, என்ன லாபம் உண்டாயிற்று? தாமரை மலர்கள் உள்ள மூட்டையை தாம் எடுத்து வந்தீர். ஆனால் மகேஸ்வரரோ அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. தங்களின் மூக்கு உடைந்ததுதான் மிச்சம். இனி இது போலெல்லாம் முயற்சிக்க வேண்டாம். என்ன? சந்தோஷமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க சர்வேஸ்வரன், வாழ்க நந்தி தேவன். ஈஸ்வரனின் அமைதியை பயன்படுத்தி தாங்கள் இங்கு எல்லையை மீறுகிறீர்கள். அவரை பற்றிய கவலை தமக்கு இங்கு உள்ளது. இருந்தால் அக்கறையற்ற வார்த்தைகள் இவ்வாறு எழும உங்களிடத்தில்?
நாங்கள் அவரின் மீது ஏன் அக்கறை கொள்ள வேண்டும்? ஆனால் அந்த அக்கறையோ அவருக்குத்தான் எங்கள் மீது வேண்டும். எங்கள் இருவரின் நலன் அறிந்தவராயிற்றே. உம்மை போன்ற மூடர்கள் இவ்விடம் இருக்கக்கூடாது என்றுதான் தேவி சதி விரைவாக கைலாயம் வந்து சேர வேண்டும் என்று எண்ணுகிறேன். சற்று பொறுங்கள். மீண்டும் ஆரம்பித்து விட்டார். எந்த தேவியும் வர வேண்டாம். ஏனென்றால் ஈஸ்வரருக்கு அதற்கான அவசியமில்லை. விஷயத்தை நன்றாக புத்தியில் ஏற்றுக்கொள். இடம் இல்லை என்றால் கூறுவதை திணித்தாவது வைத்துக் கொள்ளும் ஐயா. அது எனக்கு தெரியும். என் முயற்சிகள் அனைத்தும் சரி என்று நான் அறிவேன். மகேஸ்வரனுக்கு வேண்டுமானால் என் வார்த்தைகள் இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். ஆனால் திடமான நம்பிக்கை உள்ளது. என்றாவது ஒரு நாள் என் சுவாமிக்கு நான் கூறும் வார்த்தைகளின் அர்த்தம் தெரிய வரும். அவருடைய வேதனைகளுக்கு ஆறுதல் அவசியம் தேவை. அது நிச்சயம் நடக்கும். தனிமையில் இப்பொழுது அவர் வாடிக்கொண்டிருக்கிறார். அவர் வைராகியத்தோடு இருக்கிறார். மனவேதனை இல்லை என்று அவராலும் மறுக்க இயலாது. அதை பங்கிட்டுக் கொள்ள அவர் இப்போது விரும்பவில்லை. நந்திதேவரே, நீர் காளையாக இருப்பதன் அர்த்தம் புரிந்து விட்டது. அறிவுரைகளை அறிவிற்குள் புகுத்திக் கொள்ள மறுக்கிறீர்கள். ஆகையால் தான் அனைவரும் காளையை அவரவர் வேலைக்கேற்றவாறு அடித்து உதைத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். புரிகிறதா? அது உண்மைதான். அப்படிப்பட்டவன் தான் அறிவற்றவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நந்தி இடத்தில் இதயம் இருக்கிறது. அது உங்களை போன்றவர்கள் இடத்தில் இல்லை. அந்த இதயம் இருப்பதனால் தான் இறைவனுடைய வேதனையை புரிந்து கொள்ள இயலுகிறது. இந்த நந்தி அவரின் நன்மையை விரும்புகின்றவன். இதில் வருந்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னுடைய இந்த மேலான முயற்சிக்கு உதவி செய்வதற்கு பதிலாக எப்பொழுதும் தாம் இருவரும் உபத்திரவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்திரப்படாதே. அப்படியெல்லாம் இல்லை. உனது வேதனை எனக்கு புரிகிறது. இனி உனது வேதனையை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை நந்தி. இவ்விடத்திற்கு ஒரு ஸ்திரீ வர வேண்டும் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அது நடப்பதற்கு நான் ஒரு வழியை யோசிக்கிறேன். உபாயம் கிடைத்து விட்டது. நீயே ஒரு ஸ்திரீயை அழைத்து வந்து விடு. ஆனால் இங்கு வரும் ஸ்திரீ என்னுடைய நாமமான பிரயத் என்பதை தாமரை மலர்களில் எழுதியிருக்க வேண்டும். அப்படி ஒரு ஸ்திரீயை நானே விவாகம் செய்து கொள்கிறேன். நிறுத்துங்கள். என் வேதனை நகைப்பாக உள்ளதா? ஆனால் எண்ணிய காரியம் நடக்கும். தேவியாக வரும் சதியை மகாதேவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். இக்கைலாயத்தில் தேவி சதி விரைவில் வலம் வருவார். அருள் தருவார். இவை அனைத்தும் அவசியம் நடக்கும். நிச்சயம் நடக்கும்.